மணல் மணலாய் ஜிஆர்பி நெய். அப்படி அப்படி பாரு, குழந்தைய தொலைச்சது நானா இல்ல நீயா? நீயும் பவானியும் கேர்லஸா இருந்துட்டு இப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் சஞ்சய், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். தப்பு என்னோடதுதான். உங்களை ஏன் நான் குறை சொல்லணும்? சந்திரா, இங்க பாரு, நானும் மனுஷன் தானே, எனக்கும் டென்ஷன் இருக்கும்ல. இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. சந்திரா, ஐ எம் சாரி. இல்ல சஞ்சய், நீங்க சொல்றது சரிதான். நான் தான் என் குழந்தைய தொலைச்சிட்டேன். உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? சந்திரா ப்ளீஸ், நான் முயற்சி பண்ணாம இருக்க நினைக்கிறியா சந்திரா? அது எனக்கும் குழந்தை தானே. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல சந்திரா. நமக்கு குழந்தை கண்டுபிடிக்க ஒரே வழி அந்த பிளாக்மெயிலரோட போன் தான். அவன் சீக்கிரம் போன் பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கும். புரியுதா? சந்திரா, இந்த வீட்ல என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க. இப்ப 2 பேரும் குழந்தைக்காக கத்தி கதறீங்க. அப்பா, நான் சொல்லல, சூர்யா ரொம்ப மாறிட்டாரு. கல்யாணம் பண்றதுக்காக இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு வர வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் தேவி? நான் அவர் மனசுல இல்லன்னு தானே அர்த்தம். ஆனா சூர்யா சார் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது தேவி. அவர் என் மேல இருக்கிற அக்கறையினாலேயோ இல்ல பிரிஞ்ச ஏக்கத்தினாலேயோ வரல. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவரு தயாராயிட்டாரு. அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் என்கிட்டயே வந்திருப்பாரு. ஐயோ, சூர்யா தம்பிய பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல பவானிக்கு எப்படி மூக்கு மேல வேர்த்து வந்தா? ஒருவேளை தெரிஞ்சு வந்தாளா இல்ல தெரியாம வந்தாளா? ஐயோ ஐயோ, இவ வேற ரொம்ப கோவமா இருக்காளே. இப்ப உள்ள வந்தான்னா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எதுக்கு சூர்யா சார் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்? உங்களை அவாய்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? ஒருத்தரை பிடிக்கல விலைக்கு வைக்கணும்னு நினைச்சிட்ட பிறகு சண்டை போடுறதுக்கா காரணம் இல்ல தேவி. இப்ப எனக்கு நல்லா புரியுது. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துலதான் அவர் என்கிட்ட வம்படியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் சண்டை போட்ட கோவத்துலதான் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஒண்ணுமே புரியலக்கா. திடீர்னு சூர்யா சார் ஏன் இப்படி பண்றாரு? அந்த கலாவத்தியும் ரஞ்சித்தும் இவரை தூண்டி விட்டுதான் இவர் இந்த காரியத்தை செய்ய வச்சிருப்பாங்க. பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இதுதான் மாடியில இருக்கிற ஹால். இது ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் இங்க ஒரு பெட்ரூம். அது வந்து சூர்யாவோட ரூம். இங்க வந்து பால்கனி இருக்கு. உட்காருங்க, வாங்க ப்ளீஸ். உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. மாடி போர்ஷன் ரொம்ப அருமையா தான். ஆமா ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. வீடும் பெருசா தான் இருக்கு. மருமகளே, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. மரகதம், கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்காம அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க வாங்க, இங்க வாங்க. வாங்க, அங்க பாருங்க. அம்மா,
பாத்தீங்களா அந்த பவானி இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வெளியில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கறா. அவ தேவி, சஞ்சயோட அத்தை பொண்ணு. ஓ. இந்த பவானி ஏன் இந்த நேரத்துல இங்க வந்தா? அவளை வேற எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அம்மா, நம்ம சூர்யா தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறது தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாம்மா. அவங்க உள்ள வந்து கலாட்டா பண்ண இவங்க 2 பேரும் ரகசியமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க உள்ள வந்து கலாட்டா பண்ணா நான் போட்டுக்கிற பிளான் எல்லாமே நாசமாயிடுமே. ஏம்மா, சூர்யா தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிதானே பொண்ணு வீட்டுக்காரங்களை வர வச்சிருக்கீங்க. சூர்யாவுக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா சூர்யாவுக்கு பவானிய பிடிக்கல. அவளும் வீட்டை விட்டு போயிட்டான்னு நான் கொஞ்சம் பாலிஷா சொல்லி வச்சிருக்கேன். அதனாலதான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஓ அம்மா, இப்ப பவானி உள்ள வந்து குட்டைய குழப்பிட்டானா என்னம்மா பண்றது? அதாண்டி என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. மா, பிரியோட மொபைல்ல சார்ஜ் இல்லையா? நான் போய் சார்ஜர் எடுத்துட்டு வரேம்மா. ஐயோ டேய், அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒருத்தி சார்ஜ் ஏத்திட்டு வந்து நிக்கிறா பாரு. அவளை பாரு. பாருங்க. ஐயோ அம்மா, அம்மா, அவ யாருக்கோ போன் பண்றாமா. மா, பவானிக்கு எப்படிமா விஷயம் தெரிஞ்சது? டேய், அவ தெரிஞ்சு வந்தாலோ இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாலோ இப்ப அது முக்கியம் இல்ல. அவ பண்ற அலப்பறைய பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணுவா போல இருக்கு. அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணி உள்ள வர விடாம செய். அதுக்கும் அவ ஒத்துக்கலைன்னா ஏதாவது பண்ணி அவளை துரத்திடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா மேல மாடியில சத்தம் கேட்க கூடாது. சூர்யாவுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கோ சுத்தமா சத்தமே கேட்க கூடாது. நீ எதை செஞ்சாலும் சைலண்டா செய். நீங்க மேல போங்க, நான் பாத்துக்கிறேன். மறக்குது, வா. பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப நேரமா மாடியில காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. இல்ல தேவி, இது இப்படியே சும்மா விடக்கூடாது. இத சும்மாவே விடக்கூடாது. நீ வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். பவானி அக்கா, கொஞ்சம் இருங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு முதல்ல விசாரிப்போம். நம்மள மீறி அவங்க நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ பண்ணிடுவாங்களா? அக்கா, நம்ம முதல்ல லேகாக்கா கிட்டயும் சந்திராக்கா கிட்டயும் போய் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ப்ளீஸ்கா, நீங்க அவசரப்படாதீங்க. இல்ல தேவி, சந்திராக்காவே குழந்தை காணாம போன சோகத்துல இருக்காங்க. லேகா அக்கா சந்திராக்காவையும் அவங்களோட குழந்தையும் பாத்துக்க வேண்டியது இருக்கு. நான் அவங்க குழந்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு வர சொல்லிட்டேன். இந்த வீட்ல யாருமே எனக்கு சாதகமா இல்ல. ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு மனுஷனை தான் நான் ரொம்ப சார்ந்திருந்தேன். அதுவும் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நானே எனக்காக தனியா போராடிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ இங்கே இரு, நான் மேல போய். அம்மா, எல்லாரும் மேலதான் இருக்காங்க. நான் போய் அந்த மனுஷனை சந்திச்சு பேசிட்டு வரேன். இன்னைக்கு இருக்க அவருக்கு. நானும் வரேன்க்கா. இல்ல தேவி, அவங்க தேவையில்லாம உன்னை அவமானப்படுத்துவாங்க. நான் தனியாவே போறேன். நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. ஐயோ அக்கா, நில்லு. இங்க பார் பவானி, அண்ணின்னு சொல்லுடா. அப்படி சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை பார்க்க சூர்யாக்கும் விருப்பம் இல்ல. ஏய், அத நீ சொல்லாத. காலையில தான் சூர்யா சார் பவானி அக்கா பார்த்து பேசிட்டு போனாங்க. அது காலையில, இது ராத்திரி. ரவுடிங்ல வச்சு எங்க அண்ணன் அடிச்சிங்கல்ல, அதான் அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. உங்களை அவர் இனிமே பார்க்கவே மாட்டாரு. அத நீ சொல்லாத, நான் போய் பேசிக்கிறேன். ஒரு தடவை உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டார்ல, மறுபடியும் வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற. உனக்கு சொன்னா புரியாது. என்ன காசு பணம் எதிர்பார்க்கறியா? டேய், வேண்டாம், தேவையில்லாம பேசாத. பணத்தை வாங்கிட்டு பிரச்சனை பண்ணாம ஒதுங்கி போயிடு பவானி. என்ன, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5 லட்சம் இல்ல 10 லட்சமா? மொத்த வாங்க போற நீ இப்போ. ஏய், மேல போன ஒரே அடியா மேல போயிடுவேன். போய் தொலைங்கடி. அக்கா, அக்கா. டேய், உன்னா அக்கா. பவானி, 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 பவானி வேணாம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அக்கா வேணாக்கா, சொன்னா கேளுங்கக்கா. அக்கா வேணாக்கா.
யார் உயிரோட இருப்பா யாரு சாவ போறான்னு இப்ப தெரிஞ்சிரும் உனக்கு. சொன்ன கேளுங்க, கத்தியை விடுங்க. வேற சொன்ன கேளுங்கக்கா. அண்ணி அண்ணி விட்டுருங்க அண்ணி விட்டுருங்க அண்ணி ஆ? விட்டுருங்க. இப்படி கழுத்துல கத்தி வச்சாதான் உனக்கெல்லாம் மரியாதை வருதா? ஆ? டேய், என்ன யாருன்னு நினைச்ச? உன்னை விட அதிகமா ரத்தத்தை பார்த்தவனா 4 கொலை பண்ணிருக்கேன் தெரியும்ல. 5ஆவதா நீ லிஸ்ட்ல சேர்ந்துற. ஐயோ, அக்கா அக்கா சொன்ன அப்படியே கேளுங்க. ஒரே சொருகுது. அக்கா, அக்கா சொன்ன கேளுங்க. கதை முடிஞ்சிரும். என்ன சொல்லு, செஞ்சிரவா செஞ்சிரவா அண்ணி செஞ்சிரவா. அண்ணி 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 சாரி அண்ணி என்ன விட்டுருங்க அண்ணி விட்டுருங்க. இதுதான் உன்னோட லட்சணம். தெரிஞ்சே ஒதுங்கிக்கோ பேசாம. அக்கா 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 இப்ப என்ன பண்றது? நம்மளும் கூட போவோம், அதுதான் கரெக்ட். இவங்க தான் சூர்யாவோட பாட்டி. வணக்கம்மா. நல்லா தெரியுமே, லக்ஷ்மி இருந்தப்ப பாத்திருக்கேன். ரஞ்சித் நேரம் பேரம் பேசி பவானியை துரத்திருப்பானா? அவ போயிருப்பாளா? நாம போட்ட பிளான் கரெக்டா நடக்குமா? சூர்யா எங்க இன்னும் காணுமே? இதோ இப்ப வந்துருவான். ம். வாப்பா சூர்யா, வா. இதோ. உட்காருப்பா. வணக்கம். வாங்க. வணக்கம். ஹாய். உன்னை சின்ன பிள்ளையா இருந்தப்ப பார்த்தது. இப்போ அடையாளமே தெரியல. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல ஆண்டி. பரவாயில்ல, இதான் பிரியா. நீயும் பிரியாவும் சின்ன வயசுல ஒன்னாவே தான் வளர்ந்தீங்க. நானும் உங்க அம்மா லக்ஷ்மியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்க ஆனதும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அம்மா என்கிட்ட சத்தியம் பண்ணாங்க. ஆமா சூர்யா, நாங்க அப்பவே ஃபாரின் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல, அந்த பாதிப்பு தான். ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாயிடுச்சு. குணமான விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இதுதான் சரியான நேரம். இப்போ பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணலாமேன்னு ஜோசியர் சொன்னாரு. அப்பதான் லக்ஷ்மி செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் வந்துச்சு. உடனே நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டோம். என்ன சூர்யா, உனக்கு சம்மதம்னா உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு மேரேஜ் முடிச்சிடலாமா? தாராளமா. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. இல்ல, அது வந்து சூர்யா குணத்துல தங்கம். அம்மா செஞ்ச சத்தியத்தை நிச்சயமா மதிப்பான். மதிக்காம நிராகரிக்கிற குணம் சூர்யா கிட்ட இல்லைங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை புள்ள காப்பாத்துறத பார்த்து அவனோட அம்மா ஆத்மா சந்தோஷப்படும். அப்ப நம்ம வந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சதுமா? உடனே நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க. இருங்க, இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நான், சூர்யாவோட பாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். என்ன கேட்காம நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை, ஏய் நீ வாய மூடுறி. எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, நீங்க பெரியவங்க, உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே நடக்காது. இதுக்கு போய் கல்யாணம் நடக்காது அது இதுன்னு எதுக்கு அபசகுனமா பேசுறீங்க? நான் பேச வந்த விஷயமே வேற. சூர்யாவுக்கு ஏற்கனவே ஒர்க்கே ஹார்ட் ஒர்க்கா இருக்கு. ஆபீஸ் ஒர்க் எல்லாம் ஹெவியா இருக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் ஏது டைம்னு கேக்குறாங்க. அப்படிதானே அத்தை?
அதெல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் அத்தை. நீ ரொம்ப அவசரப்படுற. என்னத்த நீங்க? அக்கா அக்கா, நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துற வலிமை எனக்கு கொடுங்கக்கா. சூர்யாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க சத்தியத்தை நிறைவேற்றுறது தான் என்னோட லட்சியமே. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்கக்கா, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுங்கக்கா. நீங்க தான்க்கா எனக்கு உதவி பண்ணணும். சூர்யா கல்யாணம் நல்லபடியா முடியணும்க்கா. அக்கா, நீங்க தான்க்கா உதவி பண்ணணும். எல்லாருக்கும் சாரி. என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. சூர்யா அப்படி சொல்லாதப்பா. உங்க அம்மா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கல்யாணத்துல என் பேரனுக்கு உடன்பாடு இல்ல, அவ்வளவுதான். அத்தை, சூர்யா உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள அம்மாவோட சத்தியத்தை நிராகரிச்சு அந்த ஆத்மாவை அவமதிக்க கூடாதுப்பா. உங்க அம்மா மனசை நீ உடைக்க கூடாதுப்பா. ப்ளீஸ் பா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தம்பி சம்மதிச்சிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திடலாம். தட்ட மாத்திடுங்க. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா. நீங்க உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். எந்த மாதிரி நன்றி கெட்டவர் நீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சபாஷ். உங்க பொண்ணுக்கு நீங்க நிஜமாவே நல்ல மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கீங்க. ஒரு கோழை, முதுகெலும்பு இல்லாத, அவருக்காக பண்ண தியாகத்தை எல்லாம் மதிக்காத ஒரு நன்றி கெட்ட மனுஷனை தான் நீங்க மாப்பிள்ளையா பாத்திருக்கீங்க. ரொம்ப பிரமாதம். பவானி, என்ன பண்ற? ஐயோ, சஞ்சய் போன். அன்னோன் நம்பரா? ஒரு நிமிஷம். அந்த பிளாக்மெயிலர் தான் இருக்கும். நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சஞ்சய், நான் பேசுறேனே. இல்ல சந்திரா, இல்ல சஞ்சய் பேசட்டும் மேடம். நீங்க வெயிட் பண்ணுங்க. சஞ்சய் இங்க பாருங்க, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது தொடர்ந்து பேசுங்க. அப்பதான் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவன் லொகேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சஞ்சய், சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க மிஸ்டர்?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.